காஷ்மீர்ல வந்து ஒரு ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. இதை வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னா, ஃபுல்லாமே முஸ்லிம்ஸ்க்கு எதிராக ஹிந்துன்னு கேட்டு சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க செத்ததுல ஒரு சிலர் வந்து முஸ்லிம்ஸும் இருக்காங்க. இந்த அட்டாக் எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தானால ட்ரெயின் பண்ணப்பட்ட தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள புகுந்து அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஐடிஸ் எல்லாம் செக் பண்ணி அடையாளத்தெல்லாம் பார்த்து அவங்க ஷூட் பண்றாங்க. ஸோ இது யாரோட வேலை? தீவிரவாதிகளோட வேலை. தீவிரவாதிகள் ஸ்பெசிஃபிக்கா பார்த்து இன்னாரதான் கொல்லணும்னு பிளான் பண்ணி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பண்டிட்ஸ் வந்து குறிவைக்கப்படுறாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பண்டிட்ஸை குறிவைக்கும் போது ஹிந்துஸ் ஒரு சைட்ல போல்ரைஸ் ஆகிறாங்க, முஸ்லிம்ஸ் ஒரு சைட்ல போல்ரைஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை தீவிரவாதிகள் ஏன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி நம்ம கொல்லும் போது சொசைட்டி பிளவுபடும், சொசைட்டி போல்ரைஸ் ஆகும், அவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ அதுக்காக தான் தீவிரவாதிகள் இதை பிளான் பண்ணி பண்றாங்க. ஆனா பாகிஸ்தான் வந்து இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு பொறுப்பேற்க முடியாது, அவங்க அதை தான் சொல்லி ஆகணும். நமக்கு தெரியும் இல்லையா, தொடர்ச்சியா ரெகுலரா அவங்க தீவிரவாதிகளை உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்றாங்க. ஏறக்குறைய 60 டெரரிஸ்டுகள் பார்த்தோம்னா உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணப்படுறாங்க. அவங்க லோக்கல்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க ரெக்ரூட் பண்றாங்க. இவங்க எல்லாம் முன்னாடி மாதிரி சாதாரண தீவிரவாதிகள் இல்லை. இப்போ நீங்க பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தீவிரவாதிகள் இங்க உள்ள அனுப்பி இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்கறதால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவனே திவாலை போன நாடுதான். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வி இருக்கு. எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்ப சைனாவை பொறுத்தளவு நமக்கும் சைனாவுக்கும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இல்ல. அதுவும் குறிப்பா சைனாவோட நமக்கு நிறைய பார்டர் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட பார்வை என்ன, ஏதோ ஒரு வகையில பாகிஸ்தான் சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் கீழே இருக்கிறனால, சைனாவோட சப்போர்ட் கீழே இருக்கிறனால பாகிஸ்தானை யூஸ் பண்ணி சைனாவும் சில விஷயங்களை மேபி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு தொழில், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் இருக்கும்போது துப்பாக்கிய மக்கள் சாதாரணமா கையில் எடுக்க மாட்டாங்க. சோ ஒரு பகுதியில டெரரிசம் இருக்கு, அதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொருளாதாரத்தை நீங்க சரி பண்ணணும். காஷ்மீர்ல வந்து ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னோடனே பாகிஸ்தானோட அஃபிஷியல் பேஜ் எல்லாத்தையுமே பிளாக் பண்றாங்க. இதே மாதிரி இப்போ சவுத் சைடு என்ன கொஸ்டின்ஸ் மக்கள் எழுப்புறாங்க அப்படின்னா, இதே மாதிரி இலங்கையில இருந்து வந்து நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போறாங்களே, இந்த மாதிரியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நீங்க அந்த கவர்மெண்ட் மேல நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இது நியாயமானது தானே? சோ இப்ப ஸ்ரீலங்கா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சைனாவை நம்ம கிட்ட காட்டி நம்ம கிட்ட நிறைய பணத்தை பறிச்சுட்டு இருக்கான், நம்ம கிட்ட அவன் விளையாண்டுட்டு இருக்கான். சோ நீங்க என்ன ரொம்ப டஃபா டீல் பண்ணீங்கன்னா நான் அந்த பக்கம் போயிருவேன். அதே மாதிரி நம்மளை காட்டி சைனாட்ட விளையாண்டுட்டு இருக்கான். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கேப்ரியல் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ காஷ்மீர்ல வந்து ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. இதை வந்து எப்படி கொண்டு போறாங்கன்னா, ஃபுல்லாமே முஸ்லிம்ஸ்க்கு எதிராக ஹிந்துன்னு கேட்டு சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க செத்ததுல ஒரு சிலர் வந்து முஸ்லிம்ஸும் இருக்காங்க. இந்த அட்டாக் எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவம். ஏறக்குறைய 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இப்போ பெஹல்காம் மாதிரியான ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறாங்கன்னா மக்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போவாங்க, ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி போவாங்க, நிறைய கனவுகளும் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா எல்லாமே ஷேட்டர் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில பெரிய ஒரு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பொலிட்டிசைஸ் பண்றதா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்றதா இருக்கலாம், அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப தீவிரவாதிகள் இந்த வேலையை செஞ்சது யாரு? தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதிகள் எங்க இருந்து வராங்க? மோஸ்ட்லி அவங்க பாகிஸ்தான்ல இருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆன தீவிரவாதிகள். லோக்கல்லையும் கொஞ்சம் ஆட்கள் ரெக்ரூட் பண்றாங்க, பட் மோஸ்ட்லி அங்கிருந்து பாகிஸ்தானால ட்ரெயின் பண்ணப்பட்ட தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள புகுந்து அவங்க இந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஐடிஸ் எல்லாம் செக் பண்ணி அடையாளத்தெல்லாம் பார்த்து அவங்க ஷூட் பண்றாங்க. ஸோ இது யாரோட வேலை? தீவிரவாதிகளோட வேலை. தீவிரவாதிகள் ஸ்பெசிஃபிக்கா பார்த்து இன்னாரதான் கொல்லணும்னு பிளான் பண்ணி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். என்ன அஜெண்டா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவங்க அஜெண்டாவா இருக்கும். இதே மாதிரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி காஷ்மீர்ல சீக்கியர்கள் இதே மாதிரி குறிவைக்கப்பட்டாங்க. சிட்டி சிங்பூரா மேசக்கர்பாங்க. ஸோ சிட்டி சிங்பூரா அப்படின்ற அந்த கிராமத்துல இதே மாதிரி தாக்குதல் நடக்குது. அனந்த்நாக் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம்.
ஏறக்குறைய 35 சிக்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க. அப்பயும் பார்த்தோம்னா காஷ்மீர்ல ரொம்ப ஒரு போலரைசிங்கான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. சீக்கியர்கள் ஒரு சைட்ல போலரைஸ் ஆகுறாங்க, இஸ்லாமியர்கள் ஒரு சைட்ல போலரைஸ் ஆகுறாங்க. 2 பேருக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. அதே மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா நிறைய பண்டிட்ஸ் வந்து குறிவைக்கப்படுறாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பண்டிட்ஸை குறிவைக்கும் போது ஹிந்துஸ் ஒரு சைட்ல போல்ரைஸ் ஆகிறாங்க, முஸ்லிம்ஸ் ஒரு சைட்ல போல்ரைஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த விஷயங்களை தீவிரவாதிகள் ஏன் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி நம்ம கொல்லும் போது சொசைட்டி பிளவுபடும், சொசைட்டி போல்ரைஸ் ஆகும், அவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ அதுக்காக தான் தீவிரவாதிகள் இதை பிளான் பண்ணி பண்றாங்க. ஸோ தீவிரவாதிகள் இப்படி பிளான் பண்ணி செய்யும் போது அவன் என்ன நோக்கத்தோட பண்றானோ அதே விஷயத்த நம்மளும் பண்ண முடியாதுல்ல. அவன் இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும், இந்தியாவில பிளவு ஏற்படணுன்றதுக்காக அவன் இந்த விஷயத்த பண்றான். அப்ப நம்ம வந்து தெளிவா இருக்கணும். அவனோட நோக்கத்தை நிறைவேற்றுற விதமா நம்மளும் அதே மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது. இல்ல இது வந்து ஒரு கம்யூனிட்டியோட வேலை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த வேலையை செஞ்சது இந்தியர்கள் கிடையாது, இந்த வேலையை செஞ்சதே பாகிஸ்தான்காரங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிகள். நமக்கு பாகிஸ்தான்காரங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஆப்கானிஸ்தான்காரனாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் மனிதர்கள் நம்ம மாதிரி. பட் இந்த வேலையை பண்ணது தீவிரவாதிகள். அப்படி இருக்கும்போது அவனோட அஜெண்டா வந்து பிளவுபடுத்தணுன்றது அவனோட அஜெண்டா, அதை நம்ம பண்ணக்கூடாது. இப்போ இந்த தீவிரவாதிகள் பிரிவினையை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அட்டாக் நடத்துறாங்க. அதுக்கு இப்போ 48 மணி நேரத்துல இந்தியா வந்து பாகிஸ்தான்ல இருக்க யாரும் இங்க இருக்க வேண்டாம், அப்படி கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தானோட அஃபிஷியல் ட்விட்டர் ஐடியா வந்து இந்தியாவுக்குள்ள பேன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, பிஹேவ் லைக் மென் அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல ரொம்ப கடுமையா அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. என்ன பொறுத்தளவுல அது தேவையான ஒரு ரெஸ்பான்ஸ் தான், கடுமையா தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க சொன்னது போல நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பாகிஸ்தான்காரங்களை வெளியேற்றுவதா இருக்கலாம், விசாஸை கேன்சல் பண்ற விஷயமா இருக்கலாம். அப்புறம் முக்கியமா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா எடுக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து அவங்க கேன்சல் பண்றது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாகிஸ்தானோட நிறைய போர்கள் சண்டை போட்டிருக்கோம், பெரிய பெரிய தீவிரவாத தாக்குதல்களை அவங்க நடத்தியிருக்காங்க, அவங்க சப்போர்ட்டோட இங்க நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நடக்கும்போது கூட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம கேன்சல் பண்ணல. ஸோ இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம், கேன்சல் பண்ணுறோம், சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்குறேன். ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக அந்த மேட்டரை பார்க்குறாங்க, பெரிய அழுத்தத்தை பாகிஸ்தான் மேலே போடணும் அப்படின்ற ஒரு முனைப்போடையும் இருக்காங்க. ஏன்னா இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்டி. 1960 அவங்க சைன் பண்ணுறாங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் சைன் பண்ணுறாங்க, வேர்ல்ட் பேங்க் வந்து அதை நடத்துகிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸை வந்து அவங்க தான் முடிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரீட்டி படி பார்த்தோம்னா நம்ம வாட்டரை வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த சிஸ்டம்ல ஈஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் வந்து நமக்கு, வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய ரிவர்ஸ்ல வரக்கூடிய தண்ணி பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு. ஸோ மோஸ்ட்லி 70% வாட்டர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் போகுது. பாகிஸ்தான் பெரிய அளவுல தண்ணியை வந்து நம்பி இருக்காங்க. ஸோ இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல அந்த ட்ரீட்டியை நம்ம மீறி செயல்படுறோம். அந்த ட்ரீட்டி படி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சைட்ல நம்ம வெளில போக முடியாது. அந்த ட்ரீட்டில வந்து எக்ஸிட் கிளாஸ் கிடையாது, நீங்க அந்த ட்ரீட்டியை விட்டு எக்ஸிட் ஆக முடியாது. பட் இருந்தாலும் இந்தியா வந்து பெரிய அழுத்தத்தை போடணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்டில இருந்து நம்ம இந்த ட்ரீட்டி சஸ்பெண்ட் பண்றோம்னு இப்போதைக்கு இந்தியா சொல்லியிருக்காங்க. உடனே நம்ம நாளைக்கே பாகிஸ்தானுக்கு தண்ணி போகாதெல்லாம் நம்ம ப்ரிசியூம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம தண்ணியை ஸ்டாப் பண்றதுக்கான இன்ஃப்ரா நம்மகிட்ட கிடையாது. தண்ணியை ஸ்டாப் பண்ணணும்னாலோ இல்லைன்னா தண்ணியை வேற பக்கம் டைவெர்ட் பண்ணணும்னாலோ அதுக்கு நிறைய டைம் ஆகும், சில ஆண்டுகள் ஆகும். அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம பில்ட் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்தியா இந்த முடிவு எடுத்ததே பெரிய விஷயம் தான். நம்ம இண்டஸ் வேலி ட்ரீட்டியை, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்ததே பெரிய விஷயம் தான். ஸோ அதனால என்ன பொறுத்தளவுல டஃப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்லதுதான். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்லதுதான். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கும் போது பாகிஸ்தான்ல மக்களும் பாதிக்கப்படுவாங்க, அஃப்கோர்ஸ் அவங்க பாதிக்கப்படுவாங்க. பட் நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம நாட்டு மக்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா அவங்க தீவிரவாதிகளை உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி தாக்குதல்கள் எல்லாம் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும்? பாகிஸ்தான் வந்து இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க, உடனே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க அதை தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க அதுக்கு பொறுப்பேற்க முடியாது, அவங்க அதை தான் சொல்லி ஆகணும். பட் நமக்கு தெரியும் இல்லையா, தொடர்ச்சியா ரெகுலரா அவங்க தீவிரவாதிகளை உள்ள இருந்து இன்ஃபில்ட்ரேட் பண்றாங்க. ஏறக்குறைய 60 டெரரிஸ்டுகள் பார்த்தோம்னா உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணப்படுறாங்க. அவங்க லோக்கல்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க ரெக்ரூட் பண்றாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி மாதிரி சாதாரண தீவிரவாதிகள் இல்லை. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வெல் ட்ரெயின்டா இருக்க மாட்டாங்க.
ஏறக்குறைய ரொம்ப ஆர்டினரியான மென்னா தான் இருப்பாங்க. பட் இவங்க பார்த்தோம்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதிகள் இன்ஃபில்ட்ரேட் ஆகிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நல்ல வெல் ட்ரெயின்டான தீவிரவாதிகள், நல்ல பேக்கிங்கோட உள்ள வராங்க. உள்ள வந்து லோக்கல் காஷ்மீரி யூத்தை வந்து அவங்க ரெக்ரூட் பண்றாங்க. அவங்கள யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களையும் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அஃப்கோர்ஸ் காஷ்மீர் அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான் சைட்ல இருந்து பேசும்போது இல்ல நாங்க இதெல்லாம் செய்யல, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் டெஃபினட்டா அதுல அவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அத ஸ்ட்ராங்கா டீல் பண்றது நல்லதும் கூட அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்ப பாகிஸ்தானை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு பேங்க்ரப்டான நேஷன், அவங்க கம்ப்ளீட்டா பொருளாதார ரீதியா கொலாப்ஸ் ஆகி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் இல்லை, அரசியல் ரீதியாகவும் பெரிய ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அவங்க யாரையோ சார்ந்துதான் இருப்பாங்க. அவங்களால இப்ப சுயமா ஸ்ட்ராங்கா நிக்க முடியாது, யாரோ ஒருத்தங்களை நம்பியோ சார்ந்தோ தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாதிகள் இங்க உள்ள அனுப்பி இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்கறதால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவனே திவாலாகி போன நாடுதான். அப்படி இருக்கும்போது அவன் எதுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்குறான் அப்படின்ற கேள்வி இருக்கு. எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்ப சைனாவை பொறுத்தளவு நமக்கும் சைனாவுக்கும் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுவும் குறிப்பா சைனாவோட நமக்கு நிறைய பார்டர் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னோட பார்வை என்னன்னா, ஏதோ ஒரு வகையில பாகிஸ்தான் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸு கீழே இருக்கிறனால, சைனாவோட சப்போர்ட்டு கீழே இருக்கிறனால பாகிஸ்தானை யூஸ் பண்ணி சைனாவும் சில விஷயங்களை மேபி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இது ரொம்ப பரவலா நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு முக்கியமான ஒரு தியரி தான். சைனா பாகிஸ்தானை யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறதும் டெஃபினட்டா இருக்கு. புல்வாமால ஒரு அட்டாக் நடந்தது, அது வந்து சவுக்கிதார்னு போட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான அட்டாக் நடக்காது அப்படின்னு மோடி அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ வந்து திருப்பி அதே மாதிரியான ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு மோடி அவர்கள் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுப்பாங்க? இப்போ இதுல ஒரு செக்யூரிட்டி எங்கேயோ ஒரு இடத்துல பிரீச் ஆயிடுச்சு, இந்த பிரீச்சை வந்து அவர் ஏத்துப்பாரா? என்னோட செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் இதாயிருச்சு அந்த மாதிரி. அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, காஷ்மீர்ல சிச்சுவேஷன் பெட்டர் ஆயிட்டே இருக்கு, நம்ம ஏறக்குறைய நார்மல்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. குறிப்பா ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க, மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் இப்ப பெஹல்காம் மாதிரியான சுற்றுலா தலத்துக்கு மக்கள் நிறைய பேர் போறாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, காஷ்மீர்ல சூழல் கரெக்டா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நம்ம தைரியமா பெஹல்காமுக்கு போகலாம், மற்ற பகுதிகளுக்கும் போகலாம், ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கலாம்னு லட்சக்கணக்கான பேர் பார்த்தோம்னா பெஹல்காம் மாதிரியான பகுதிகளுக்கு போறாங்க. பட் இப்ப விஷயம் என்னன்னா, அந்த மாதிரியான கான்பிடன்ஸை கவர்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி கான்பிடன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, மக்கள் நிறைய பேர் காஷ்மீருக்கு வர ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் காஷ்மீருக்கு வரும்போது அந்த சிச்சுவேஷன் அங்கே பெட்டர் ஆகும், மக்கள் கொஞ்சம் செழிப்பாவாங்க, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நேச்சுரலா தீவிரவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி மக்கள் போக வேண்டிய தேவை இருக்காது, துப்பாக்கி எடுக்க வேண்டிய தேவை இருக்காது. மக்கள் பெரிய வறுமையில இருக்கும்போது தான் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஏதாவது பேசும்போது, இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணும்போது அவங்க அதை நம்பி அந்த பக்கம் போவாங்க, பணமும் சரஸ்மையா கொடுப்பாங்க, இந்த விஷயங்களெல்லாம் நம்பி அவங்க போவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தொழில், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் இருக்கும்போது துப்பாக்கிய மக்கள் சாதாரணமா கையில் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பகுதியில டெரரிசம் இருக்கு, அதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பொருளாதாரத்தை நீங்க சரி பண்ணணும். அங்க டூரிசம், காஷ்மீர் வந்து நல்ல அழகான ஒரு பகுதி, அந்த பகுதியில டூரிசமை நீங்க பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தாங்கன்னா மக்கள் நிறைய பேர் அங்க வருவாங்க, வந்தாங்கன்னா அங்க டூரிசம்லாம் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். நேச்சுரலா டெரரிசம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில கவர்மெண்ட் வந்து அந்த அஷூரன்ஸை கொடுக்கறது ஒரு வகையில கரெக்ட்னு நான் சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அதை வந்து ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும், அதுவும் கவர்மெண்டோட ரோல் தான். அங்க சில பிரச்சனைகள் மேபி இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க செக்யூரிட்டியை வந்து கம்ப்ளீட்டா டைட்டா வச்சுக்கிறதும் கஷ்டம். ஏன்னா நான் சொன்னது போல டூரிஸ்டுகள் அங்க வர வேண்டிய தேவை இருக்கு, அப்பதான் காஷ்மீர்ல சிச்சுவேஷன் பெட்டர் ஆகும். நீங்க செக்யூரிட்டி டைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயும் செக் போஸ்ட் வச்சிருக்கீங்க, எல்லா இடத்துலயும் படை வீரர்கள் நீங்க குவிக்கீங்கன்னா நேச்சுரலா டூரிஸ்ட்கள்லாம் வரமாட்டாங்க. டூரிஸ்ட்லாம் என்ன யோசிப்பாங்க, இங்க நம்ம போனோம்னா ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கும் போல, ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரி மக்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அது அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனா மோசமாக்கிரும். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லோக்கல்ஸும் அதை விரும்ப மாட்டாங்க. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லோக்கல்ஸை பொறுத்தளவுல கொஞ்சம் செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வைங்கப்பா, அப்பதான் நிறைய பேர் வருவாங்க, எங்களுக்கு அப்பதான் வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்ற ஒரு பார்வையில தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது,
அங்க ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை வந்து கிரியேட் பண்றதும் கஷ்டம். ஏன்னா லோக்கல்ல நிறைய மக்கள் பார்த்தோம்னா அவங்க தீவிரவாதிகளோட அவங்களும் கொஞ்சம் க்ளோஸா இருப்பாங்க. தீவிரவாதிகள் அவங்களுக்கு சில ஹெல்ப்லாம் பண்ணலாம், பணம் கொடுக்கலாம், இந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க தீவிரவாதிகளை ஸ்பாட் பண்றதே கஷ்டம். இப்போ அந்த தீவிரவாதிகள் டக்குன்னு தப்பிச்சு அவங்க காட்டுக்குள்ள போறாங்க, போய் நாளைக்கு அவன் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தா ஏதோ ஆடு மேய்க்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, நம்மளால அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலதான் நீங்க இப்ப அந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் நீங்க மானிட்டர் பண்றதும் கஷ்டம். நீங்க ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு மானிட்டர் பண்ணாலும் ஆளு பாக்குறதுக்கு துப்பாக்கி இல்லாத போது அவன் எப்படி இருப்பான் பாக்குறதுக்கு, சாதாரண ஒரு விவசாயி மாதிரியோ சாதாரண தொழிலாளி மாதிரியோ தான் இருப்பான். ஸோ அவனை ஐடென்டிஃபை பண்றதான் கஷ்டம். அது போக அங்க நல்ல இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் கிரியேட் பண்றதும் காஷ்மீர் மாதிரியான பகுதிகளில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லோக்கல் சப்போர்ட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கு. குறிப்பா கிராம பகுதிகள் எல்லாம், இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல எல்லாம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களோட சப்போர்ட்டும் தீவிரவாதிகளுக்கு கொஞ்சம் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை மீறி நீங்க செக்யூரிட்டியை டைட்டன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ வெளிப்படையா கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் அங்க இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க போன் பேசும்போது. அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? அந்த காஷ்மீர் வந்து எப்பவுமே பதட்டமா, இப்போ இவங்க சொல்ற மாதிரி எப்பவுமே பதட்டமா இருக்குமா, இல்ல மக்கள் இயல்பா இருப்பாங்களா? அது மாதிரி கேட்கறேன். எதுவுமே இருக்கும். நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அங்க மக்கள் பார்த்தோன்னா ரொம்ப ஜென்டிலான பீப்புள், ரொம்ப அங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப நீங்க நார்த்ல இருக்கக்கூடிய சிட்டிஸ்க்குலாம் போனீங்கன்னா அங்க ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல் இருக்கும். காஷ்மீர்ல ரொம்ப நிதானமா ரொம்ப அமைதியான ஒரு சூழல் இருக்கும். அந்த மக்களும் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நமக்கு அந்த ஒரு டென்ஷனான அந்த ஃபீலிங்கே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். ஸோ அங்க டெஃபினட்டா இந்த மாதிரி ஏதோ மோசமான விஷயம் நடந்துருமோ அப்படின்ற சூழல்லாம் இருக்காது. எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா காமா தான் இருப்பாங்க. நான் சொல்றது வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அங்க இருந்தேன். இப்ப கொஞ்சம் சிச்சுவேஷன் மேபி கொஞ்சம் மோசமாயிருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ஆர்டிகல் 370 எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சூழல் தெரியல. பட் நான் அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்த டைம் அப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு சூழல் தான் இருந்தது. பட் மோஸ்ட்லி அவங்க ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரி டெரரிசம் எல்லாம் விரும்பக்கூடிய ஆட்களும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடக்கும்போது நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற விஷயமும் தெரியும். அது போக இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது இல்லையா, அப்ப அங்க இருக்க மக்கள் பார்த்தோம்னா வெளியிருந்து வரக்கூடிய டூரிஸ்டுகளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா, இப்பயும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு, காப்பாத்துறேன் அப்படின்ட்டு. ஒரு காஷ்மீரி, அவரும் இஸ்லாம் தான், அவர் இறந்து போயிருக்காரு. இன்னொருத்தர் வந்து அடிப்பட்டவர் வந்து தோல்லையே தூக்கிட்டு வராரு காட்டுக்குள்ள இருந்து. இது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த மக்களை எப்படி இந்த மாதிரி கட்டமைப்புக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நானுமே நிறைய பார்த்திருக்கேன். இப்போ வந்து நீங்க இந்தியால வேற எந்த பகுதியிலையும் அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்க்க முடியாது. எனக்கெல்லாம் ஒரு அனுபவம் என்னன்னா, ஜம்முல இருந்து காஷ்மீருக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அதுல போகும்போது ஒரு லேடிக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப வாமிட்லாம் எடுக்கிறாங்க. டிரைவர் ஒரு பாயிண்ட்ல அது ஏசி வண்டி. அப்ப ஸோ டிரைவர் என்ன பண்றாரு, அவங்களை இறக்கி விட்டுறாரு பாதி. ஒரு பெரியவர் வந்து டக்குன்னு வண்டில இருந்து கீழே இறங்கி ஒரு 500 ரூபா அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு. சரி, அவங்க வந்து கொஞ்சம் கிராமத்து லேடி, மோஸ்ட்லி அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்க நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு 500 ரூபா அந்த பெரியவர் வந்து கொடுக்குறாரு. யாருன்னே தெரியாது, அவர் டக்குன்னு வண்டில இருந்து இறங்கி வந்து ஒரு 500 ரூபா கொடுத்துறாங்க. அதெல்லாம் சாதாரண இடங்கள்ல நம்ம பார்க்க முடியாது. நம்ம கஷ்டப்பட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப அதுக்கு எப்படியாவது இறங்கி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா லேஸ்ல விட்டுற மாட்டாங்க. அதே மாதிரி நான் தங்கியிருந்த இடத்துலயும் எனக்கு நைட் ரொம்ப குளிரா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் தெரியல. ஸோ நான் வந்து பெரிய ரொம்ப ஹெவியான அந்த மெத்தையெல்லாம் நான் எடுத்துட்டு போல. அங்க என்ன ஆகும்னா, கிரவுண்ட்ல தரையில வந்து நல்லா அந்த இன்சுலேஷனுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னா தரையில இருந்து சில்லா இருக்கும், ரொம்ப சில்லா இருக்கும். பெரியவர் வந்து பாத்துக்கிட்டே இருந்தார், நான் உள்ள போறது வெளில வரதெல்லாம். ஸோ அவரு நோட் பண்ணிட்டாரு, இவன் கிட்ட ஒன்றும் பெருசா பெட் எல்லாம் எதுவும் இல்லை, ஆடிச்சுன்னா பேக் தான் கையில வச்சிருக்கான் அப்படின்னு நோட் பண்ணிட்டாரு. நைட் பார்த்தோம்னா திடீர்னு வெளியில வந்து நிறைய சவுண்ட் எல்லாம் கேக்குது. அவங்க ஃபேமிலி மொத்தமா என் ரூம்குள்ள வராங்க. வந்து இந்த மாதிரி பெரியவர் வந்து இல்ல விடவே கூடாது, அந்த பையன் வந்து எதுவும் ப்ராப்பரான பெட்டிங்லாம் இல்லாம இருக்கான், ஸோ அவனுக்கு வந்து கொடுங்கன்னு ரொம்ப சண்டை போடுறாரு, அதனாலதான் அவங்களை டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மெத்தையெல்லாம் கொண்டு வந்து உள்ள அவங்களே போட்டாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி பயங்கரமான ஹாஸ்பிட்டாலிட்டி அங்கே ரொம்ப இருக்கும். பயங்கரமா நம்மளை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்தா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, காஷ்மீர்ல நார்மலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, கண்டிப்பா காஷ்மீருக்கு வாங்க அப்படின்ற ஒரு மெசேஜை நம்ம கொடுக்க வந்து அவங்க விரும்புவாங்க. பட் இப்படி நடக்கிறது அவங்களுமே விரும்ப மாட்டாங்க. சார், இப்போ காஷ்மீர்ல வந்து ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னோடனே பாகிஸ்தானோட அஃபீஷியல் பேஜ் எல்லாத்தையுமே பிளாக் பண்றாங்க. இதே மாதிரி இப்போ சவுத் சைடு என்ன கொஸ்டின்ஸ் மக்கள் எழுப்புறாங்க அப்படின்னா, இதே மாதிரி இலங்கையில இருந்து வந்து நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போறாங்களே, இந்த மாதிரியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு நீங்க அந்த கவர்மெண்ட் மேல நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. இது நியாயமானது தானே? இப்ப
எல்லா நாடுகளையும் நம்ம ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒரே மாதிரி டீல் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம கொடுத்தாகும். ஸோ இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல நம்ம ஸ்ரீலங்காவுக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாகிஸ்தானுக்கு உதவிகள்லாம் பெருசாலாம் எதுவும் பண்ணல. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நம்ம ஏகப்பட்ட உதவி பண்றோம். இப்போ ரீசெண்டா அங்க பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது நம்ம ஃபினான்ஸ் பேக்கேஜ்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம். 1000 கோடி 1500 கோடி நிறைய கடன் கொடுத்தோம், நிறைய எய்ட் கொடுத்தோம், வேற நிறைய விஷயங்களும் நம்ம பண்ணியிருக்கோம், கிரெடிட் லைன் கொடுத்தோம். ஸோ பெரிய லெவலில் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க இன்னும் கூட கேட்கலாம், ஏன் நம்ம மீனவர்களை கடுமையா கையாளக்கூடிய இலங்கைக்கு நம்ம இவ்வளவு சலுகைகள் செஞ்சு கொடுக்குறோம்? அவங்க நம்ம டஃபா டீல் பண்றது வேற, பட் நம்ம அவங்களுக்கு சலுகைகள் நிறைய பண்ணி கொடுக்குறோம், அந்த தேவை ஏன் ஏற்படுதுன்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ என்னன்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு. அப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய பவுண்டரி இருக்கு, நிறைய நெய்பர்ஸ் இருக்காங்க. குறிப்பா இந்தியன் ஓஷன்ல ஸ்ரீலங்கா நமக்கு முக்கியம். ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுல ட்ரெடிஷ்னலா நம்ம இந்தியன் ஓஷனை பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா சைனா இதுக்கு முன்னாடி எல்லாம் வீக்கா தான் இருந்தாங்க. 90ஸ்க்கு அப்புறம் தான் சைனா வளர ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ என்ன ஆகுது, சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாகும் போது இந்தியன் ஓஷன் நமக்கு முக்கியமாகுது. ஏன்னா அவனோட இன்ஃப்ளூன்ஸ் பார்த்தோம்னா இந்தியன் ஓஷன்ல அதிகமாயிட்டே இருக்கு. அவன் அப்படியே நம்மளை சுத்தி வளைக்கிறான் இந்தியன் ஓஷன்ல. அந்த வகையில இப்ப ஸ்ரீலங்காவையும் கை வைக்கிறான். ஸ்ரீலங்கா சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ் கீழே இருக்கு. கம்ப்ளீட்டா சைனாவோட ஒரு பப்பட்டா தான் ஸ்ரீலங்கா இருக்கு. ஹம்பந்தோட்டா போர்ட்லாம் அவன் கட்டி வச்சிருக்கான். இது இப்ப நமக்கு ஆபத்து. நம்ம இப்ப ஸ்ரீலங்காவை டஃபா டீல் பண்ணோம்னா ஸ்ரீலங்கா முழுமையா அங்க போய் சாஞ்சிருவான். ஸோ இப்ப ஸ்ரீலங்கா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சைனாவை நம்ம கிட்ட காட்டி நம்ம கிட்ட நிறைய பணத்தை பறிச்சுட்டு இருக்கான், நம்ம கிட்ட அவன் விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ நீங்க என்ன ரொம்ப டஃபா டீல் பண்ணீங்கன்னா நான் அந்த பக்கம் போயிருவேன். அதே மாதிரி நம்மளை காட்டி சைனாட்ட விளையாண்டுட்டு இருக்கான். நீங்க சைனா எங்களுக்கு நீங்க கொடுக்குற விஷயம்லாம் எங்களுக்கு கொடுக்கலன்னா எங்களுக்கு இந்தியா இருக்காங்க, அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுவாங்க, ஸோ அதனால நீங்களே கொடுத்துருங்க அப்படின்றதான் இலங்கையோட ஸ்ட்ராட்டஜி. அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல நம்ம இலங்கையை டஃபா டீல் பண்ண முடியாது. டஃபா டீல் பண்ணியாச்சுன்னா அந்த பக்கம் போய் முழுசா போய் சாஞ்சிரும். அதனால இலங்கையை கொஞ்சம் ஸ்மூத்தா டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் இப்ப கச்சத்தீவு இஷ்யூலாம் சீரியஸா நம்ம பேசுறோம். ஏன்னா இப்ப கச்சத்தீவு இப்ப இலங்கை கையில இருக்கிறனால அவனோட பவுண்டரி பார்த்தோம்னா நம்ம இந்தியா கிட்ட க்ளோஸா வருது. அவனோட எல்லைகள் பார்த்தோம்னா கடல்ல எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்ப நாளைக்கே நமக்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அவன் ஸ்ரீலங்காவை யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ஸ்ரீலங்கா அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல இலங்கை நிலப்பகுதியை யாரும் இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது, அதுக்கான கேரண்டி நாங்க கொடுக்குறோம்னா இப்ப சொல்றாங்க. பட் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபியூச்சர் ஸ்ரீலங்கா இன்னும் மோசமான சூழலுக்கு தள்ளப்படலாம், சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் அதிகமாகலாம். இப்பவே சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, சைனாவுக்கு நிறைய பகுதிகளில் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த போர்ட்ஸ் வந்து இப்போதைக்கு கமர்ஷியல் போர்ட்ஸா இருந்தாலும் நாளைக்கு போர் காலகட்டங்கள்ல எல்லாம் அது நேவல் பேஸா மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப ஹம்பன்தோட்டா போர்ட் நம்ம எல்லைகள் பக்கத்துல இருக்கு, நாளைக்கு தேவைன்னா அதை ஒரு நேவல் பேஸா மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதால ஒண்ணு இலங்கையை நம்ம திவாலாகவும் அலோவ் பண்ண முடியாது, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா நல்லது. ஸோ அவன் மேல நம்ம பெரிய பொருளாதார தடையெல்லாம் விதிச்சு அவனை வீக்கும் ஆக்க முடியாது. அதனாலதான் அவனுக்கு நம்ம வர்த்தக ரீதியா நிறைய ஹெல்ப் பண்றோம். இண்டோ ஸ்ரீலங்கன் அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் நம்ம சைன் பண்ணி வர்த்தக ரீதியாக நிறைய சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அவன் திவாலானா நமக்கு தான் சிக்கலாம், அங்க போய் விழுந்துருவான். அதே போல கம்ப்ளீட்டா சைனா பக்கமும் போடாம அவனை கொஞ்சம் சாஃப்டா வச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால நம்ம பாகிஸ்தானை டீல் பண்ற மாதிரி ஸ்ரீலங்காவை டீல் பண்ண முடியாது. பல கேள்விகளுக்கு மிக அருமையான பதில் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.